ஸோ இது ஒரு மித்து. இந்த மித்த கிரியேட் பண்றானுங்க. இந்த மாரி பண்ணா இந்த மாரி நடக்கும் அப்டின்ட்டு. அப்ப இந்த மாரி பாமர மக்கள் கூட்டத்திலேருந்து வர்ற இளைஞர்கள், சின்ன பசங்க அவனுங்கள சின்ன வயசுலயே அதுக்குள்ள தள்ளிர்றானுங்க. தள்ளிட்டு அவனுங்கள சிந்திக்க விடாம, "இது அடிச்சா தைரியமா இருக்கலாம்டா. இது அடிச்சா இப்டி பண்ணலாம்ன்னு" அந்த மேனிபுலேட் பண்றானுங்களா, அந்த விஷயம் தான் இந்த மாரி சிறுவர்கள அந்த மாரி செயல்கள பண்ண தூண்டுறது. இன்னொன்னு இந்த மாரி கானா பாடல்கள். "நான் வெட்டுவேன், என்ன வெட்ட வந்தான், அவன் அவன நான் திருப்பி வெட்டினேன், என்ன நீ பகைச்சிக்கினனா உன்ன நான் குத்திருவேன், உன்ன ரத்தத்தில குளிக்க வச்சுருவேன்." இந்த மாரி வரிகள் கொண்ட கானா பாடல்கள் வர்றதுனால, அவனுங்க அந்த மாரி பாடல்கள ஊக்குவிச்சு, அந்த மாரி பண்ணா நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோம். அந்த மாரி பண்றது கெத்துன்னு நெனைக்கிறானுங்க. ஸோ அந்த மாரி விஷயங்கள இந்த கானா பாடல்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். நல்ல சமூகத்துக்கு நல்ல பாடல்களையும் குடுக்குறீங்க. ஆனா ஏன் இந்த மாரி பாடல்கள குடுக்குறீங்க? நல்ல பாடல்கள், நல்லா படிங்க, படிச்சா முன்னேறலான்ற வரிகள எழுதி, அந்த மாரி பாடல்கள பாடுனீங்கன்னா, இந்த மாரி இளைஞர்கள் பண்றத கொஞ்சம் தவிர்க்கலாம். ஸோ இந்த மாரி விஷயங்கள் நடக்க காரணமா நான் சொல்றது, 1 அரசாங்கம் இந்த போதைப் பொருள்கள மக்கள் மத்தியில பரவலா கொண்டு வர்றது. அது அரசாங்க இதுல எங்களுக்கு பொறுப்பு இல்லன்னு சொன்னாலும், அரசாங்கத்த மீறி இங்க எதுவும் நடக்காது. ஒன்றிய அரசோட ஆட்சியில தான் இங்க அனைத்து மாநிலங்களும் செயல்படுது. அவங்களோட தலையீடுகள் இல்லாம இது நடக்காது. அது இன்னொரு விஷயம், இந்த மாரி சோசியல் மீடியால கத்திய வச்சுட்டு பண்றது, இந்த மாரி மாஸா பண்றோம். கத்தி இருந்தா மாஸ் பண்றது, இந்த மாரி வெட்டுறது, குத்துறது தான் மாஸ்ன்னு சொல்லி ரீல்ஸ் போடுறவங்க மத்தியில அந்த மாரி விஷயங்கள். 3வது இந்த மாரி கானா பாடல்கள், வரிகள் எழுதுறது. இன்னொன்னு பெத்தவங்க தங்களோட பிள்ளைகளுக்கு தங்கள் பட்ட கஷ்டங்களையும், தங்கள் தலைமுறைகள் பட்ட கஷ்டங்களையும் சொல்லிக் குடுக்காம வளர்க்கறது. அரசியல் பழகாம அவங்கள வளர்க்கறது. 4வது பள்ளியில படிப்பு எவ்வளோ முக்கியன்றத ஆசிரியர்கள் தெளிவுபடுத்தாம இருக்கிறது. இந்த மாரி விஷயங்களால தான் இந்த மாரி செயல்கள் இங்க நடக்குது. இப்போ வெட்டப்பட்டவர் இருக்கார்ல, அவரோட குடும்பம் எந்த நிலைமையில இருக்கும்? அவர் குடும்பம் என்ன கஷ்டம் இருந்தா அவர் இங்க வந்திருப்பாரு. தன்னோட குடும்பத்த பார்க்கணும்னு வந்த ஒருவரால. இப்போ அவருக்கு இங்க யாரு உறுதுணையா இருப்பா? யாரும் கிடையாது. இப்ப அந்த தவறு செஞ்சாங்கல்ல, அவங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இருக்காது. ஏன்னா, அவனுங்களுக்கு அத பொறுத்தவரையும் அது கெத்து. அது அது மாஸ். அந்த மாஸ நம்ம பண்ணிட்டோம்னா, நம்ம ஃபேமஸ் ஆயிடுவோம், ட்ரெண்ட் ஆயிடுவோம் அப்படின்ற விஷயம். நல்ல விஷயங்கள பண்றவங்களும், நல்ல விஷயங்கள பேசுறவங்களையும் நம்ம ட்ரெண்ட் ஆக்குறது கிடையாது. அத நம்ம கேட்கறது கிடையாது. இந்த மாரி விஷயங்கள, இந்த மாரி பண்றத நம்ம ட்ரெண்ட் ஆக்குறது. அவங்கள கலாய்க்கிறன்ற பேர்ல, ட்ரோல் பண்றன்ற பேர்ல, அவங்கள ஃபேமஸ் ஆக்குறது. அப்ப இவனுங்க மனசுல என்ன பதியுது? நீ கத்தி வச்சுட்டு பண்ணா ஃபேமஸ் ஆயிடுவ. நீ இந்த மாரி பண்ணா ஃபேமஸ் ஆயிடுவ. நீ மாஸ் காட்டலாம். ஊர் உள்ள கெத்தா இருக்கலாம். நீ கெத்தா போலாம். உன்ன 4 பேர் மதிப்பாங்க. உன்ன கத்தி எடுத்துட்டு போய் நீ வெட்டுனா 4 பேர் உன்ன மதிக்க மாட்டாங்கடா. நீ படிச்சுட்டு போனா தான் உன்ன மதிப்பாங்கன்னு அவங்க மண்டையில ஏத்தணும். இந்த மாரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு அரசாங்கமோ, பெற்றோர்களோ, இந்த சோசியல் மீடியால கண்ட கண்ட ரீல்ஸ பண்ணிட்டு ஃபேமஸ் ஆகுறவங்களும், அத ஃபேமஸ் ஆக்குற இந்த மக்களும் தான் இந்த மாரி பிரச்சனைகள் நடக்க காரணம். இன்னைக்கு இத அரசியலாக்க பல கட்சி தலைவர்கள், இது இந்த ஒழுங்கு சரியில்ல, சட்ட ஒழுங்கு சரியில்ல, அவன் சரியில்ல, இவன் சரியில்ல. எவனுமே இங்க சரியில்ல. அதுதான் பிரச்சனை. இந்த மக்கள் மத்தியில பரவக்கூடாதுன்றது எத்தன பேர் பண்றீங்க? இதே பாஜகல எத்தன பேர் கஞ்சா வித்து, கஞ்சாவ ஸ்மக்லிங் பண்ணி மாட்டியிருக்கானுங்க? எத்தன பேர் மேல வழக்கு இருக்கு?